ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான சைக்காலஜி டாப்பிக்கில் ஷேடோ பேஸ்டு டைரக்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே டைரக்ஷன்ஸில் 2 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தோம். அதே டைரக்ஷனில் இந்த ஷேடோ வச்சு, அதாவது நிழல் விழுகிறத வச்சு கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மட்டும் கிடையாது, நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் இந்த கேள்விகள் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இதோட டீட்டெயில் வீடியோவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். முன்னாடி ஒரு 1-2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ இந்த சைக்காலஜி வீடியோக்காக நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். இந்த 3 கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த ஷேடோ சம்மை ஈஸியாக பண்ணிடலாம். ஷேடோ எப்போ விழுகும்? சூரியன் உதயமாகும் போதும் சூரியன் மறையும் போது தான் நமக்கு ஷேடோ விழுகும். அப்போ 12 மணி உச்சி வெயில் அடிக்கும் போது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 மணி உச்சி வெயில் அடிக்கும் போது ஷேடோ விழுகாது. ஸோ 12 மணி அப்போ நோ ஷேடோ. 12 AM அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, 12 PM கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன விழுகாது? ஷேடோ விழுகாது. சூரியன் உதிக்கும் போதும், சன்ரைஸ் ஆகும்போதும் சன்செட் ஆகும்போதும் தான் நிழல் விழுகும். ஆனால் சன்ரைஸ் ஆகும்போது ஒரு டைரக்ஷன்லையும் சன்செட் ஆகும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் விழுகும். இப்போ அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சூரிய உதயம் ஆகும்போது, சூரிய உதயம்னா என்ன அர்த்தம்? காலையில். ஓகேவா? சூரியன் உதயம்ங்கிறது காலையில், சூரிய மறையுது அப்படிங்கிறது சாயங்காலம் மாலையில். ஓகேவா? ஸோ இது மட்டும். அப்போ சன்ரைஸ் ஆகும்போது எப்போ ஷேடோ விழுகும்னா மேற்கு பக்கம் விழுகும், வெஸ்ட் சைடு விழுகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கில் விழுகும், அதாவது கிழக்கில் சூரியன் உதிக்கும், ஆனால் விழுகிறது நிழல் விழுகிறது மேற்கில். அதே இது சன்செட்டில் அப்படி ஆப்போசிட், கிழக்கில் ஷேடோ விழுகும். அப்போ மேற்கில் மறையும் போது கிழக்கில் ஷேடோ விழுகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 கண்டிஷன் மட்டும். சூரியன் உதயமாகும் போது மேற்கில் ஷேடோ விழுகும், சூரியன் மறையும் போது கிழக்கில் ஷேடோ விழுகும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 12 மணி நண்பகல் 12 மணி ஷேடோ கிடையாது. இது 2 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஷேடோ சம்மை முடிச்சிடலாம். ஓகே? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு நாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு. ஸோ காலையில் அப்படின்னா ஷேடோ எந்த பக்கம் விழுகும்? மேற்கு திசையில் தான் விழுகும். ஓகே? இந்த டைரக்ஷனில் விழுகும். ஓகே. சுரேஷ் ஒரு கம்பத்தை நோக்கி நின்று கொண்டிருக்கிறார். கம்பத்தின் நிழல் சரியாக வலதுபுறம் விழுகிறது. நமக்கு நிழல் இந்த டைரக்ஷன் தான் விழுகும்னு தெரிஞ்சு போச்சு ஷேடோ. பட் இது என்ன ஆகுதுன்னா கம்பத்தோட வலதுபுறம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வலதுபுறமாக இருக்கணும்னா கம்பம் எங்கே நிற்கணும்? அந்த போல் எங்கே நிற்கணும் அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ போல் இங்கே நிற்கிதுன்னு வைங்களேன். இங்கே நின்றுச்சுன்னா இப்படி நிற்கும்போது கண்டிப்பாக வலதுபுறம்ங்கிறது இதாக இருக்கும். ஸோ வலதுபுறத்தில் தான் இங்கே ஷேடோ விழுகுது. அப்போது அந்த போல் எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கி உள்ளது. ஸோ இதுக்கு ஆன்சர் தெற்கு, சவுத் டைரக்ஷனில் இருந்தால் தான் என்னது வெஸ்ட்டில் உங்களுக்கு நிழல் விழுகும், மேற்கில் விழுகும். ஓகே? ஸோ இதுதான் இந்த சூரிய உதயமா சூரியன் மறைவாங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணோம்? நிழலோட டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அந்த நிழலோட டைரக்ஷன் யாருக்கு வலதுபுறம் விழுகுதா இடதுபுறம் விழுகுதா அப்படிங்கிறத வச்சு அந்த நிற்கிறவங்களோட பொசிஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே? ஸோ இதே மாதிரி தான் மற்ற சம்மும் கேட்பாங்க. ஒரு நாள் காலையில் உதயும் விஷாலும், இப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் நேருக்கு நேர் முகம் பார்த்து பேசுகிறாங்க. ஒரு நாள் காலைன்னா எந்த இடத்துல ஷேடோ விழுகும்? மேற்கு பக்கம். நமக்கு டைரக்ஷன் தெரியும், இது ஷேடோவோடது. இப்போ என்னன்னா விஷாலோட நிழல், விஷாலின் நிழல் தான் இந்த ஷேடோ. நிழல் உதைக்கு சரியாக இடது பக்கம் இருக்குது. உதை அப்போ எந்த பக்கம் நின்றுருந்தா இடது பக்கம் இந்த நிழல் விழுகும் அப்படின்னா இந்த டைரக்ஷன். ஸோ உதை இந்த டைரக்ஷன் இருந்தால் தான் உதையோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷேடோ விழுகும். எஸ். அப்போ உதை இங்கே நின்றா அவனோட ஃப்ரெண்டு அவன் முகத்தை பார்த்து இப்படி நிற்பான். ஓகேவா? அது யார்? விஷால். விஷாலோட பிளேஸ் இவனுக்கு ஆப்போசிட். அப்போது உதை வடக்க நோக்கி நின்னா விஷால் தெற்கு நோக்கி நிற்பான். ஸோ ஆன்சர் இதுக்கும் தெற்கு தான், தெற்கு டைரக்ஷனை நோக்கி இருப்பான். யாரு? விஷால் தெற்கு டைரக்ஷன். பட் உதை கேட்டிருக்காங்க, இருந்தால் உதை எந்த திசையை நோக்கி இருப்பான் தான். உதையோட டைரக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. உதை வடக்கு. ஸோ இதுக்குரிய ஆன்சர் கொஷின் என்ன கேட்டிருக்காங்களோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உதைக்கு கேட்டாங்கன்னா வடக்கு, அதே இது விஷால் எந்த டைரக்ஷன் கேட்டாங்கன்னா தெற்கு. ஸோ 3rd கொஷின் பார்க்கலாம். ஒரு நாள் மாலை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் ஷேடோ விழுகும்? கிழக்கு பக்கம் தான் ஷேடோ விழுகும்.
அதில் ரமாவும் அஜயும் 2 பேர் நேருக்கு நேர் பேசிக்கொண்டிருக்காங்க. அஜயோட நிழல் வந்து சரியாக அஜய்க்கு வலது பக்கம். இப்போ இந்த சைடு வந்து விழுந்திருக்கு. அப்போ இது வந்து வலது பக்கமாக இருக்கணும்னா அஜய் எந்த டைரக்ஷனில் நிற்பான்னு பாருங்க. ஸோ அஜய் வந்து இந்த டைரக்ஷனில் நின்றாதான், அதாவது வடக்கு நோக்கி நின்றாதான் அவனுடைய வலது புறம் வந்து இந்த நிழல் விழுகும். ஓகே, ஸோ அப்போ இது அஜயோடது. அஜய்க்கு ஆப்போசிட்டாக யார் நிற்கிறா? ரமா வந்து நிற்கிறாங்க. ராமர் வந்து அஜய்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காருன்னா ராமர் எந்த திசையை எதிர்கொண்டார்? ராமர் இருக்கக்கூடிய திசை வந்து தெற்கு. ஏன்னா அஜய் வந்து வடக்கு நோக்கி நிற்கும் போது ராமர் வந்து தெற்கு நோக்கி இருப்பார். ஸோ சிம்பிள் தான். நமக்கு இந்த சூரியன் உதயமாகும் போதும் மறையும் போதும் என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சூரிய உதயத்தின் போது, ஸோ சூரிய உதயமாகும் போது மேற்கு நோக்கி தான் நிழல் விழுகும். ஓகே, ஸோ ரீத்துவும் நான்சியும் எதிரெதிரே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ரீத்துவோட வலது கையை நோக்கி நான்சியின் நிழல் உருவாகிறது. ரீத்துவோட வலது பக்கம். ஓகேவா? ஸோ ரீத்து வலது பக்கம் அப்படின்னா ரீத்து இங்கே நின்றாதான், ரீத்து வந்து இந்த இடத்துல நின்றாதான் அவளோட வலது பக்கம் வந்து இந்த நிழல் வந்து விழுகும். ஓகே, இது ஷேடோ. அப்போ ரீத்து இங்கே நின்றானா அவளுக்கு ஆப்போசிட்ல யாரு நிற்பா? நான்சி நிற்பா. ஏன்னா அவங்க 2 பேரும் எதிரெதிரே நின்று, அப்போ இப்படி நின்று தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான்சி வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கா? வடக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸி ஆயிரும். நான் சொன்ன மாதிரி சூரியன் உதயமாகும் போது நிழல் வந்து மேற்கு பக்கம் விழுகும், சூரியன் மறையும் போது நிழல் கிழக்கு பக்கம் விழுகும். 12 மணியில் எந்த ஒரு ஷேடோவும் இருக்காது. அவ்வளோதான். ஸோ இந்த 3 கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஷேடோவிலேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 3 மட்டும்தான் ஷேடோ, வேறு எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவோட ஷேடோ வித் டைரக்ஷன் பேஸ்டு டைரக்ஷன் சம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.